வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 4, 6ஆம் அதிபதி சொத்துக்களை ஏதாச்சும் கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். பட் இருந்தாலும் அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போது 8ஆம் அதிபதி சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். வீடு சம்மந்தமான விஷயங்கள், லோன் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 2ஆம் அதிபதி 3ல், ஸோ 2ஆம் அதிபதி 3ல் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதை தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் 7ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். யாரோ ஏதோ சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வதந்தின்னு சொல்லுவோமே. ஸோ அப்படி அவங்க பார்த்தாங்களா இங்கே பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டுவிட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நேராக உட்காந்து பேசுங்க, எல்லாமே கிளியர் ஆகிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபங்களை இனிஷியலில் கொடுத்தாலும் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 9ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கின்ற காலகட்டத்திலும் தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். 10ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெருத்த லாபங்களை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்புங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்பா சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தின் வந்து திங்கள் செவ்வாய் வந்து சிறப்பாகவும், புதன் வியாழனில் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழன் வெளியில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி என்ற ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு வாசல் விற்பனை எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு மன உளைச்சல், வண்டி வாகனம், சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது வண்டி லோன் வாங்குறேன், இல்லை ஒரு வீடு லோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரவுக்கு மீறி போய் ஏதாவது பெருசாக கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் 3ல் இருக்கார். ஸோ 3ல் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய முயற்சிகள், நல்ல குடும்பத்திற்காக சின்ன ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 8ல் இருக்கும்போது உங்களுக்கு 7, 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம், கணவன் மனைவி விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 10ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பார்த்துருந்துக்குங்க. பேராசையை காட்டி மற்றவங்க ஏமாற்றவங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா யாராச்சும் சொல்லிட்டாங்க, ஏதாச்சும் வந்து ஒரு வதந்தியோ
ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கோல் மூட்டிடுவாங்க, மண்டையில் போட்டு நம்மளை ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். அதை நினச்சிக்கிட்டே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் பிரார்த்தனை வைங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நேராக உட்காந்து பேசிடுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு மண்டையை குழப்பறதோட நேராக உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்க வந்து திருப்பி திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் எங்களோட வம்சாவழியில், எங்கள் தந்தை சார்ந்த வம்சாவழியில் பார்த்திங்கன்னா அது வழி வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வரதை நான் பார்க்க முடியுதுங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள். ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள். ஸோ அந்த மாதிரி வழி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க. ஸோ இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள், நம்ம புத்திசாலியை நம்ம வந்து அவனை அடக்கி மிதித்து எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்தா முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறோம். ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி கிடையாதுங்க, அவங்க தான் நாம, அதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ, இந்த மாதிரி இந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமானா நிறைய நடந்திருக்கு. ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர், ரொம்ப ஜென்யூனான பர்சன். ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்களில் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். முதல் ஆண்டுலேயே வந்து கர்ப்பமாகி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க. ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையலாக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாயிடுச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு, இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணாருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து 1970s நடந்ததுன்னு வச்சுக்கோமே, இந்த காலகட்டத்தில் 1970s. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தை வளருதுங்க. ஸோ வளர பார்த்திங்கன்னா அதெல்லாம் வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா மூணாவது கூட ஒரு குழந்தை இருக்குது. முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா செட்ரேட் ஆகும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது குழந்தையோட டார்ச்சர்ஸ் தாங்கவே முடியாது. அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து வருதுங்க. தேவையில்லாத சவாசங்கள், தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்தை வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்திடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சு அவர் ரொம்ப இதை பண்ண. ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள், அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 35-40 வயசு ஆகிற வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற 2 குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை. ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம், சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம், நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க. ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம், இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன், எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் திரியிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இதோடைய பேக்ராஃப்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரும். எப்படி உட்காருன்னா உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும், இல்லை உங்கள் பேரனாக உட்காரும். நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது, ஓகேங்களா? ஆனால் உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணு ரத்தம் வரும். ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க, கர்மாவில் பூம்ராங். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.